வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது இந்தியா டுடே தமிழ். இது சூப்பர் சண்டே. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடுவின் முக்கிய அரசியல் எல்லா அப்டேட்ஸும் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் என்னோட கொலீக் பிரமோத் மாதவோடு சேர்ந்து உங்களுக்காக கொண்டு வருகிறோம். எந்த முக்கியமான செய்திகளும் மிஸ் பண்ணாம எங்க கூட இணைந்து இருங்க. நம்மளோட டாப் ஸ்டோரி இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் நாளைக்கு ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் மீட்டிங்கை கன்வீன் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ முக்கியமான இருக்கு? இந்த மீட்டிங் ஒரு முக்கிய நோக்கம் என்னன்னா, டிவிக்கு தவேகா ஆட்சிக்கு வெளியிலிருந்து சப்போர்ட் கொடுக்குற லைக் மைண்டட் பார்ட்டிஸோட அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் பற்றி ஆலோசிக்கிறது. இந்த மீட்டிங்க்கு காங்கிரஸ், விசிகே, எம்டிஎம்கே மற்றும் ஐயுஎம்எல் எல்லாரும் லீடர்ஸ் வந்துட்டு ஒரு மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அட்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா தெரியல இன்னும். ஆனால் இந்த பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளும் முன்னாடி திமுக அலையன்ஸில் இருந்தாங்க. இப்போ தவேகா ஆட்சிக்கு வெளியிலிருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால இந்த சந்திப்பில் அரசியல் ரீதியாக ரொம்ப முக்கியமானது பார்க்க முடியும். ஏன்னா அசம்பிளியில் சப்போர்ட் கொடுத்தாங்க இந்த பார்ட்டிஸ். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுவாங்க? தவேகாவோட சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை திமுகவோட அலையன்ஸில் இருக்காங்களா? அதில் ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் விஜய்க்கு நம்பர்ஸ் இருக்கு அசம்பிளியில், இல்லை ஏதோ ஒரு பார்ட்டி கொஞ்சம் ட்ராமா பண்ணாங்கன்னா அவ்வளோதான் கொலாப்ஸ் ஆகிடுவாங்களா? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு தான் இந்த மீட்டிங் நாளைக்கு நடக்குது. அதுக்கு மேலே ஏஐஏடிஎம்கேயோட எம்எல்ஏஸ் கூட எல்லா டெய்லி ஒரே ஒரு அப்டேட் தான் வருது. இன்னொரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருக்காங்க, இன்னொரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு டிவிகேக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால கூட பை எலெக்ஷன்ஸ் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் முதலமைச்சர் விஜய் கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்று என்ன சொன்னாங்க? அவங்க கருத்து என்னன்னா, இன்னும் ஒரு 3-6 மாதத்தில் இன்னொரு வாட்டி தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இந்த கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகிடும்னு. ஃபர்ஸ்ட் பிரமோத் மாதவ் ஒரு ரிப்போர்ட் பார்க்கலாம். தமிழக அரசியலில் அடுத்த திருப்பு முனை தருணம் வெகு விரைவில் வரப்போகுது. அதுதான் 1ஆம் தேதி ஜூலை வந்துட்டு முதலமைச்சர் விஜய் தவேகா தலைவராக தன்னுடைய தோழமை கட்சிஸ், ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸ் அவங்களோட ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காரு. இந்த மீட்டிங்கில் இன்விடேஷன் ஆல்ரெடி விசிகேக்கு கொடுத்துருக்காங்க, எம்டிஎம்கேக்கும் போகுது, சிபிஐ சிபிஎம்முக்கும் போகுது. இதில் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் என்னன்னா, இந்த கட்சிகள் அனைத்துமே வந்து ஆல்ரெடி இவங்களுடைய டிவிகேவுடைய கூட்டணி தான் இருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா, இங்கே தமிழகத்தில் எப்போதுமே ஒரு கூட்டணி அமைப்பாங்க, தேர்தலை சந்திப்பாங்க, தேர்தலை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடைய பிரதான கட்சி திமுகவோ அதிமுகவோ அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன நடந்திருக்குன்னா, கூட்டணியே இல்லாமல் தவேகா இங்கே நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டுச்சு. அப்போது அவங்களுக்கு காங்கிரஸ், விசிகே, ஐயுஎம்எல், சிபிஎம் அண்ட் சிபிஐ வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் பர்த்ஸ், காங்கிரஸ்க்கு 2, விசிகே ஐயுஎம்எல்க்கு 2 மினிஸ்டர் பர்த்ஸ் அவங்க இப்போ கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு இடையில எப்போவுமே வந்துட்டு முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அவங்களுக்கான ஒரு பலம் இன்னும் இல்லை, இது ஒரு மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது, அதனால தேர்தல் எப்போவுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது 3 மாதத்தில் வரலாம், 6 மாதத்தில் வரலாம், தயாராக இருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தாங்க. தேர்தல் எப்போ வேணும்னாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாதம் கழித்து வரலாம், ஒரு 6 மாதம் கழித்து வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறல ஒன்று நல்லா தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோடு இல்லை, மெஜாரிட்டி நான் 234 தொகுதிக்கு பாதிக்கலன்னா 118 வரணும். எவ்வளோ ஜெயிச்சாங்க? 108 தான். இப்போ சில கூட்டம் நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி, நீங்கள் திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டிங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவு தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிட்டு ஓடுகிறவங்க எங்கே அப்படி நிற்க போகுது தெரியல. ஆனால் எது நடந்தாலும், எப்போ எது நடந்தாலும் நாம் ரெடியாக இருக்கணும். எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலையும் வரலாம். 100% நம்ம ரெடியாக இருக்கணும். இதுக்கிடையில இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து தன்னுடைய தோழமை கட்சிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிருக்கிறாங்க. இதில் இந்த தோழமை கட்சிகளோட தவேகா அரசுக்கு அவங்க தன்னுடைய இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்றாங்க.
இது ஏன் ஒரு திருப்புமுனை தரணும்னா, அப்படி ஒரு பேர் அமைஞ்சு தாவேகாவோட கூட்டணி வந்து ஒரு உரு பெற்றுருச்சுன்னா, அந்த கூட்டணி எப்படி என்டிஏ கூட்டணி எப்படி வந்து இந்த பக்கம் டிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னு அந்த கூட்டணி இருக்குதோ, அதே மாதிரி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்ற மாதிரி இப்போ இந்த கூட்டணி ஒன்று அமைஞ்சு அதில் முதலமைச்சர் விஜயோடைய தலைமையில் அந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா 2029 வரைக்கும் வர பல தேர்தல்கள், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், பைபோல்ஸ், அதுக்கப்புறமா எம்பி எலெக்ஷன், இந்த எல்லா தேர்தல்களையும் வந்துட்டு இந்த கூட்டணி ஒன்றா சேர்ந்து நின்று ஜெயிக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இதை ஒரு திருப்புமுனைன்னு இப்போ கருதுறாங்க. இப்போ புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும். ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே. எங்களோட இந்த எபிசோடில் தாவேகாவோட ஸ்போக்ஸ் பர்சன் சத்யகுமார், சேகர் ஐயர் சீனியர் ஜேர்னலிஸ்ட், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ட்ராக் பண்ணுவாங்க, ஹரீஷ் முகமது பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஆனால் டிஎம்கே சப்போர்ட்டர் கூட. வணக்கம் எல்லாருக்கும். சேகர் சார், உங்களோட ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? வாய்ப்பு இருக்கா ஒரு 3 to 6 months இன்னொரு வாட்டி தேர்தல் தமிழ்நாடுல? கட்டாயமா இல்லை. ஏன்னா இது ஸ்டாலினும் உதயநிதியும் 2 பேரும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. காரணம், இதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஏன்னா ஒன்று, இப்போ எந்த எம்எல்ஏவும் ஜெயிச்சு வந்தவங்க திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் தேர்தல் மீண்டும் சந்திக்கிறதுக்கு அந்த சூழ்நிலையில இல்லை. அவங்க பயப்பட்டுட்டே இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது பெரிய பயம் என்னன்னா, இன்னைக்கு டிஎம்கேக்கு தலைமைக்கு இப்போ ஆல்ரெடி என்ன பேசப்படுறதுன்னா 3-4 திமுக எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி அந்த பக்கம் போய் தேர்தல் நிற்பாங்கன்னு பேச்சு அடிபடுறது. திமுக எம்எல்ஏஸ் ஆல்ரெடி அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர போயிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா பேசப்படுறது என்னன்னா, இப்ப 7 இடங்கள் காலியா இருக்குது. இப்படியே இன்னும் ஒரு 4 இடங்கள் ஆகி 12 16 இடங்கள்ல கூட இடைக்கால தேர்தல் வந்துரும் பேசப்படுறது. இதுக்கு பெரிய காரணம் என்ன அக்ஷிதான்னா, திமுக இருக்கிற எம்எல்ஏஸா இருக்கட்டும் அதிமுக எம்எல்ஏஸ் எதிர்காலம் அவங்களுக்கு தெரியல. இப்ப இருக்கிற தலைமை, அதாவது அதிமுக இருக்கிற தலைமை, எடப்பாடியார் தலைமையில இருக்கிற தலைமை அண்ட் இப்ப இருக்கிற டிஎம்கேல இருக்கிற சூழ்நிலை தலைமை, இவங்களை பார்த்தா இவங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி போறது? இப்ப அடுத்தது இது வரப்படுது உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர்ல. இதுக்கு பிறகு என்ன ஆக போகுது? இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா திமுகக்குள்ள நடக்கிற ஒரு இது நடந்துட்டு இருக்கு, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது. வெளியில அவ்வளவு தென்படல. அதிமுக நடக்கிறது வெளியில தென்படுறது. ஆனா திமுக உள்ள நடக்கிறது என்னன்னா ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. ஏன்னா இதுல இன்னொரு பயம் பிடிச்சிருக்கு. இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ரொம்ப கூடி சீக்கிரம் பெரிய நடவடிக்கை வரப்போறது. ஊழல் புகார்கள் எல்லாம் வந்திருக்கு. பெரிய நடவடிக்கை வரப்போறது. ஹரீஷ், அப்படியா? இன்னும் திமுக எம்எல்ஏஸ் கூட எப்போ தாவேகாக்கு போவாங்களா சார்? நீங்க மியூட்ல இருக்கீங்க. சொல்லுங்க. சேகர் சார், நான் பார்த்து வியக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். ஸோ அவர்கிட்ட இந்த இடத்துல நான் டிஃபர் பண்றேங்கிறது ஐ ஹாவ் டு பெக் மை பார்டன். ஹேவிங் செட் தட், இந்த இடத்துல மிக முக்கியமாக திமுகல இருந்து பல எம்எல்ஏஸ் போவாங்க அப்படிங்கிற அந்த ஏஷியத்துக்குள்ள நான் போறதுக்கு முன்னாடி தாவேகால இருந்தே 25 எம்எல்ஏ திமுகக்குள்ள இணையறதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாக பல வாரங்களாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா தாவேகால கொடுக்க வேண்டிய மாவட்ட செயலாளருங்கிற அந்த போஸ்டிங்லயே பல இழுபறிகள் நடக்கிறது ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கிட்டா கூட, இதை எப்படி சேகர் சார் போன்ற மிகப்பெரிய ஒரு சீனியர் பத்திரிகையாளர்கள் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்க அதிமுகவினுடைய அந்த ஸ்ரதத்தன்மையை நிலைகுலைய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆட்களையாக இன்றைக்கு ராஜினாமா பண்ண வச்சு தாவேகாக்குள்ள இழுக்கக்கூடிய இந்த சோஃபா மாடல் ஆட்சிக்கு இப்பேற்பட்ட ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் எப்படி சாமரம் வீசுகிறார்கள் அப்படிங்கிற முதல் கேள்வியை நான் கேள்வி எழுப்ப விரும்புறேன். இரண்டாவதாக, திரு உதயநிதி சொல்ற மாதிரி இந்த கூட்டணிக்கு என்ன பேர் வைக்கணும்? நாளைக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டணி அப்படிங்கிறது இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு கூட்டணி. தமிழக மக்கள் கிட்டத்தட்ட 4.85 கோடி வாக்காளர்கள்ல
1.15 கோடி வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்களிச்சார்கள். அந்த வாக்குல காங்கிரசுக்கு போன வாக்கும் இருக்குது, சிபிஐ, சிபிஎம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற கட்சிகளுக்கு போன வாக்கும் இருக்குது. இது எதனால வந்த வாக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் தூய சக்தியா தீய சக்தியான்னு கேட்ட அந்த தீய சக்திக்கு மக்கள் கொடுத்த அந்த வாக்கை எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு அதே தீய சக்தியினால் உருவான ஒரு கூட்டணியை எடுத்து அப்படியே போஸ்ட்போல் அலைன்ஸாக மாத்தி வச்சுட்டு அந்த கூட்டணிக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா இது இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு கூட்டணி. இந்த கூட்டணிக்கு சோஃபாவினால் வாழக்கூடிய ஒரு கூட்டணின்னு வேணா பேர் வைக்கலாம். மூன்றாவதாக திரு விஜய் அவர்கள் எப்படி இப்பேற்பட்ட ஒரு குதிரை பேரத்தை பிராட் டே லைட்ல நடத்தி கொண்டு, இது வெறும் இன்னைக்கு திமுக இருந்து போறாங்களா அதிமுக வர்றாங்களாங்கள தூட விடுங்களேன். தமிழ்நாட்டுல இது மிக முக்கியமாக இது வரலாற்றுல முதல்ல நடக்கக்கூடிய விஷயம். அதுவும் வெறும் 45வது நாள்லே கிட்டத்தட்ட 7 எம்எல்ஏக்களை அதிமுகவிலிருந்து குதிரை பேரங்கள் மூலியமாக களவாடி கொண்டு செல்லக்கூடிய இந்த ஆட்சி நிலைக்கணுமா நிலைக்கலையாங்கிறது 2ஆம் பட்சம். நிலைத்தது அப்படின்னா இது வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு பிழை. தமிழக மக்கள் இதை காரணத்துக் கொண்டு என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அக்ஷிதா, 7 இடைத்தேர்தல்கள்ல 7லையும் தாவேகா மண்ண கவ்வும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தாவேகா மண்ண கவ்வுதான் இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா இவர்கள் நினைத்துக் அதான் சொல்றேன், வாக்காளர்கள் முட்டாள்கள் நினைக்கிறீங்க. திரு எசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரத்துல இரட்டை இலை சின்னத்திற்காக வாக்கு கேட்டு ஒட்டுமொத்த மக்களும் இரட்டை இலையில 80,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஓட்டு போட்டவங்க. இவர் வித்தின் 2 மாசத்துல நீங்க சொல்ற அதே 2 மாசத்துல எப்படி ஆன்டி இன்கம்பன்சி மாறுன்னு கேக்குறீங்கல்ல, 2 மாசத்துல எப்படி தாவேகாவுக்கு ஓட்டு போடுவான்? இரட்டை இலைக்கு போட்ட ஒருத்தன் எப்படி ஒரே 2 மாசத்துல தாவேகாங்கிற விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவான் சொல்லுங்க? உதயசீரனுக்கு போட்ட கையை எப்படி போய் இதுல ஓட்டு போடும், விசில்ல போடும்? அப்போ இது இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு கூட்டணி. சத்யகுமார் சார், உங்க ரெஸ்பான்ஸ் என்ன? ஹரிஷ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்னு ஹார்ஸ் ட்ரேடிங், செகண்ட் இது சோஃபா மாடல் எல்லாரும் சொல்றாங்க. தாவேகா சோஃபா மாடல் அடாப்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்க ரெஸ்பான்ஸ்? அவங்க சொல்லக்கூடிய சோஃபா மாடலோ இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியும் இது பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய அலிகேஷன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களால ஃபெயிலியரை ஒத்துக்க முடியல, பாயிண்ட் நம்பர் 1. 2வது, மக்கள் கொடுத்த மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க கூட்டணியில் இருந்தவங்களையும் இத்தனை நாள் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு ஒன்றும் இல்லை, இப்போ வாய்ப்பு கொடுக்குறேன், அவங்க கட்சியுடைய நிலைப்பாடை இப்போ சொல்லுங்க. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு ஆலைஸ்க்கு கொடுப்பாங்களான்னா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரகண்டா ஆலைஸை ட்ரீட் பண்ணதுனால மக்கள் மேண்டேட் கொடுக்குறாங்க. ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, எங்களுடைய கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பை பார்த்து, தளபதியுடைய கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பை பார்த்து ஆலைஸ் அவங்களை விட்டுட்டு இங்க வராங்க. அது அவங்களா எடுக்கிற முடிவு. அந்த முடிவாகப்பட்டது தாவேக்கால ஜாயின் பண்ணும் பொழுது நாங்க அரவணைக்கிறோம். ஸோ இந்த ஆட்சி ஆகப்பட்டது நிலைச்சு நிற்கும். சேகர் சார் மிக அருமையா சொல்லியிருந்தாரு, எந்த பாசிபிலிட்டியுமே இல்லையே. நீங்க எப்படி பார்த்தாலுமே ஆட்சி இந்த 5 இயர்ஸ் நிலைச்சு நிக்கிறதும் அதுக்கப்புறம் நிலைச்சு நிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ திமுக சொல்ற மாதிரி 6 மாசத்துல எலெக்ஷன், 2 மாசத்துல எலெக்ஷன், 2 நாள்ல எலெக்ஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்றதுக்கான பேசிஸே இல்லாம போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம்னா இதுக்கு முன்னாடி அரசியல்ல ஒரு நற்பெயர் இருந்தது. ஏன்னா பேசக்கூடியது பிராக்டிக்கலா இருக்கும், லாஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பேசக்கூடியது விளையாட்டா இருக்கு. சிஎம், அதுவும் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுதான் வியப்பா இருக்கு. இது யார் சொல்லித்தரா? ஏன் இப்படி பேசுறாங்கன்னு புரியல. ஹரிஷ், ஒரு சைடுல நீங்க ஹார்ஸ் ட்ரேடிங் சோஃபா மாடல் சொல்றீங்க, ஆனா அலைஸ் பாருங்க, என்ன ஆச்சு? டிஎம்கே கூட்டணிக்கு என்ன ஆச்சு? யாருமே இல்ல. பவர் ஷேர் இன் கவர்னன்ஸ், அவங்க அதுக்கு தான் வராங்க. நீங்க ஷேர் இன் பவர், ஷேர் இன் கவர்னன்ஸ் ஏன் தரல காங்கிரஸ்க்கு? ஏன் தரல விசிகேக்கு? ஏன் தரல கம்யூனிஸ்டுக்கு? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நான் let me complete அக்ஷிதா. can I complete if you give me a chance? சொல்லுங்க சார், அதுக்கு அப்புறம் ஹரிஷ் சார் கொடுங்க. நல்லா பாருங்க அக்ஷிதா, ஸ்டேட்ல அலைஸ்க்கு பவர் தர மாட்டாங்க, கவர்னன்ஸ் ஷேர் தர மாட்டாங்க. அதே டிஎம்கே காங்கிரஸோட கூட்டணி டெல்லியில வச்சா அங்க மினிஸ்ட்ரியல் பர்த் கேட்பாங்க, 10 years என்ஜாய் பண்ணுவாங்க. இது என்ன நியாயம்? there is no give and take at all. So allies was waiting for a
alternate power, charismatic leader, both Okay. are there today in TVK. So according அவங்க வராங்க இப்போ. ஹரிஷ் உங்க ரெஸ்பான்ஸ்? அப்போ அது எப்படி ஹார்ஸ் ட்ரேடிங் ஆகும்? மிஸ்டர் சத்யநாராயணன், சத்யகுமார். சத்யகுமார், சாரி பெக் மை பாடன், சாரி. சோ உங்களுடைய கரிஸ்மேட்டிக் லீடர், மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னா இதே மதிமுகவினுடைய தலைவர் திரு வைகோ அவர்களோ, திருமாவளவன் அவர்களோ, சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளோ, காதர் மொய்தீன் அவர்களோ ஏன் எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட வந்து சேரல? உங்களுடைய லீடர் தான் பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர், ஒட்டுமொத்த தமிழகத்தை பிளக்க வந்த தேவ தூதர் தானே. ஏன் அவர்கிட்ட வந்து சேரல? ஏன் கடைசி நிமிஷம் வரைக்கும் ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஒரு வாரத்திற்கு அப்புறம் இந்த முடிவுகளை ஒவ்வொன்றாக எடுக்கிறதுக்கு காரணம், நீங்கள் ஆசை வார்த்தையை கூறி ஒவ்வொரு சோஃபாவாக ஒவ்வொரு தலைமை அலகத்துக்கும் அனுப்புனதுனாலதான். இதுல கேவலம், இதுல கையாளாத தனத்தை நீங்க பெரிய என்னமோ பெரிய சாதிச்சது மாதிரி பேசுறீங்களே. கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்துச்சு அப்படின்னா திமுகவில் வென் பண்ண அத்தனை பேரும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நின்று உங்க கூட்டணி சேருங்க, பதவியை கொடுங்க, அமைச்சராக்குங்க. முடியுமா உங்களால? உங்க தலைவர் திரு விஜயால முடியுமா? இன்னைக்கு எடுத்திருக்கிற 7-8 எம்எல்ஏக்கள் திமுகவினுடைய கூட்டணியில வாக்கு பிச்சை எடுத்த ஓடி சென்ற ஓடுகாலி காங்கிரஸாக இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம் ஆக இருக்கட்டும், இல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட மிக மூத்த தலைவர். சரி ஹரிஷ் சார், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லயே நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு சத்யா சார் ரெஸ்பான்ஸ் கொடுக்கட்டும். அவரை சொல்லுங்க. ராஜினாமா பண்ணிட்டு 7-8 பேரே நீங்க அமைச்சரவையில ஏத்துக்கங்க. யாரு வேணாங்கிறா? சரி சத்யா சார் சொல்லுங்க உங்க ரெஸ்பான்ஸ். அதாவது அவருடைய வருத்தம் எனக்கு புரியுது, ஸ்போக்ஸ் பர்சனுடைய வருத்தம் எனக்கு புரியுது. ஏன்னா அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம், நீங்க சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸே பாருங்க, அது பொலிட்டிக்கல் வேர்ட்ஸே கிடையாது. It is not unparliamentary, Mr. Satyakumar. It is not unparliamentary. It is unparliamentary. Congress. No, I'll explain you. நான் பேசுறேன். Unparliamentary நீங்க பேச நான் சொல்ல விட்டாதான் unparliamentary சொல்ல முடியும். It is not unparliamentary. It is unparliamentary. You can politics is all about politics. Reelsனாலே வந்து பொய்களை ரீல்ஸ்னா கூட நான் பேசுறத கேளுங்க. கான்ஸ்டிடியூஷன் நான் பேசுறத கேளுங்க. அக்ஷிதா, அவர் பேசவே விட மாட்டேங்கிறாரு. இந்த சத்யா சார் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்படிதான் உங்க அலையன்ஸை ட்ரீட் பண்ணிருக்கீங்க, அதனால தான் போயிட்டாங்க உங்களை விட்டுட்டு. புரிஞ்சுக்கோங்க. ஸ்போக்ஸ் பர்சனே பேச விட மாட்டேங்கிறீங்க. ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல நீங்களும் நாளைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவே வேணாமா டிபேட்ல? உங்க பாயிண்ட் நீங்க வச்சிட்டீங்க, என்ன பேச விடணுமா வேணாமா சொல்லுங்க. ஓகே, நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுங்க. நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறேன். இப்போ ஹரிஷ் வெயிட் பண்றாங்க, சொல்லுங்க. Let us participate in healthy discussion. I may have a different view, you may have a different view. I'm not here to teach you. I request you to allow me to speak. Let us have a healthy discussion. சார் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க சார். 2 நிமிஷம் பாருங்க. சும்மா கேட்ட கேள்வி நானும் பார்த்துட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க நான் வர வேணாம் டிபேட்டுக்கு. அக்ஷிதா will not participate. சார் ஒரு நிமிஷம். If he is going to use unparliamentary word, I will not participate. Sir, என்ன unparliamentary word? I will hear all his words. இல்ல சத்யா சார், உங்களுக்கு என்ன ஒஃபென்சிவா பேசவே மாட்டேங்கிறாரே. ஓகே சார், அது ஒரு நிமிஷம். ஹரிஷ் சார் ஒரே ஒரு நிமிஷம் அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் உங்க ரெஸ்பான்ஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி சொல்லுங்க சார். சத்யா சார் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க சார், இப்போ சொல்லுங்க. Right. In a democratic country, any alliance partner has a right to go to any party which gives them power. Why they were with you? They were for power. அவங்க பவர்க்காக தான் இருக்காங்க. பாலிடிக்ஸே பவருக்கு தான். அந்த அரேஞ்ச்மெண்ட் நீங்க பாத்துக்க முடியல. You are not able to take care. Constitutionally you are not able to take care. You are not able to provide them a political justice. So they are coming here. இங்க வராங்க. share in power, share in governance. நாங்க கிளியரா முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது, விக்ரவாண்டி மாநாட்டில இருந்து எங்க லீடர் சொல்றது, share in power, share in governance. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் வரலாம், அது அவங்களுடைய ரைட். அந்த ரைட் தப்பு நீங்க எப்படி சொல்ல முடியும்? whether constitution bars it, whether anti defection law applies, no answer. சத்யா சார், சரி, ஒரு சைடுல பார்ட்டிஸ் பத்தி பேசுறோம், இன்னொரு சைடுல AIADMK MLAs வந்துட்டு இருக்காங்களே, அது பத்தி சொல்லுங்க. அது ஹோஸ்ட் ட்ரேடிங் இல்லையா? அக்ஷிதா, going by the law, what they are doing is not unlawful. What they are doing is they are resigning and coming and joining the party and then go to recontest. They are taking that risk of recontesting because of the charismatic leadership of my leader. Are they
they are not violating any law. They don't like that party. They leave that party, come here. Some people may even come for power. It is their choice. Can you stop them? Can you stop them? You can't stop anybody. Inga vara karanam opportunity, charismatic leadership of my leader. They have a trust and hope in this party. They have no hope in the other party. Simple. Harish sir, unga response. Satya sir சொல்றாங்க இந்த horse trading இல்லன்னு. Actually, it is a laughing start. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். He never answered my query, which is so pertinent in way. Saying that, என்ன சொல்றோம்னா, உங்களோட கரிஷ்மாட்டிக் லீடரோட கரிஷ்மாவெல்லாம் ரொம்ப ஆராதிக்கிற திரு வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? 2 எம்எல்ஏ நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு வரேன் அப்படிங்கிறாரு. திமுக கூட்டணியில திமுகவினுடைய டிக்கெட்ல உதயசூரியன் சின்னத்துல வின் பண்ணி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மதிமுகவை ரிசைன் பண்ணிட்டு உறுப்பினர் கார்டை ரிசைன் பண்ணாதான் திமுகவுல அபிடவிட்ல ஃபார்ம் சி எல்லாம் ஃபில் பண்ணி அவர் நிக்க முடியும். நின்ன ஒருத்தர 2 பேரை நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண வரேன்னு திரு விஜய் சொன்னதாக முந்தா நாள் அறிக்கையில சொல்றார், பேட்டியில சொல்றார். It shows that anti-defection law applies. It shows the mentality of Mr. Vijay. I'll answer. One second, let me respond. Let me finish. Okay. First, Harish sir, finish your point. Ask him to quote the section number. Ask him to quote the section number. இப்பேற்பட்ட ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்கை உருவாக்கக்கூடிய முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கிறதுக்கு தமிழகம் வெட்கி தலைகுனிய வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு முதுகெலும்பில்லாத நேரடியாக தேர்தலை சந்தித்து 118 வாங்குறாங்கன்னா உங்களை யார் இப்ப தடுக்க போறா? திமுகவில் அங்கம் வகித்த அத்தனை பேரையும் திருட்டுத்தனமாக சோஃபாவாக அனுப்பி கொண்டு இல்ல சார், நீங்க சோஃபா மாடல் சொல்லிட்டே இருக்கீங்க, அதுக்கு எவிடன்ஸே இல்லையே, ப்ரூஃப் என்னது? டே லைட்ல பிராட் டே லைட்ல சோஃபா ஒவ்வொரு அலுவலகத்துக்குள்ள போனதுதான் அக்ஷிதா ப்ரூஃப். இதை விட உங்களுக்கு என்ன சோஃபாவை கிழிச்சா நாங்க காமிக்க முடியும்? அவங்க புது சோஃபா வாங்குனாங்க. எல்லாமே இங்க ஆதவ அர்ஜுனா அனுப்புன சோஃபாங்கிறது திருமாவளவன் சொல்றாரு, திரு சிபிஎம்ல சொல்றாங்க. ஐயுஎம்எல் முடுக்கே சின்ன வழி, அதுல இவ்வளவு பெரிய சோஃபா கொண்டு போறாங்க. அதான் ஐயுஎம்எல் 60 ஆண்டு காலத்தினுடைய கூட்டணியை விட்டு போட்டு மல்லாக்க படுத்துட்டாரு திரு காதர் மொய்தீன் அவர்கள். தான் வெக்கி தலைய முடிய வேண்டும். தமிழ்நாட்டு அரசியலை இவ்வளவு கேவலமாக கொண்டு போய் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தாவேகாவினுடைய அமைச்சர் ஸ்னாட்டிங் கொக்கைனை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கூட துப்பில்லாம அதற்கு கூட இன்னும் 5 நாள் ஆச்சு முதலமைச்சர் இருந்து எந்த வார்த்தையும் வரல. சரி, சோஃபா மாடல்ன்றாங்கல்ல, சோஃபால என்ன இருந்திருக்குமோ நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க போய் எந்த அத்தாரிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுமோ பண்ணுங்க. எதுக்கு டெய்லி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தது சோஃபால? சொல்லுங்க. சோஃபா இருந்தது, சோஃபால கண்ணுல பாத்தீங்க, அது உள்ள என்ன இருந்தது? சொல்லுங்க. ஹரிஷ் சார், உங்க ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. சோஃபாக்குள்ள என்ன இருந்தது? பஞ்ச் இருந்ததா? சோஃபால என்ன இருந்தது? சொல்லுங்க. சோஃபால என்ன இருந்தது? சோஃபால என்ன இருந்தது? அந்த சோஃபா அங்கதான் இருக்கு. இப்போ சோஃபா எங்க போச்சோ அங்கதான் இருந்தது. நீங்க எந்த அத்தாரிட்டி கிட்ட சொல்லணுமோ சொல்லுங்க. அந்த சோஃபா பாக்கட்டும். நீங்க ஏன் தோத்து போனீங்க தெரியுமா சத்யகுமார்? ஏன்னா உங்களை நேரடியாக மக்கள் பார்த்தார்கள். ஆனால் தாவேகாவினுடைய பல எம்எல்ஏக்களை நேரடியா பார்த்திருந்தா டெபாசிட் கூட வாங்கியிருக்க முடியாது. உங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? 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 தேவையில்லாம don't speak like that. Why did chief minister lose? Former chief minister lose. MK Stalin ஏன் தோத்தாரு? MK Stalin ஏன் தோத்தாரு? உங்க பிரசிடென்ட் ஏன் தோத்தாரு? பார்ட்டியோட பிரசிடென்ட் ஏன் தோத்தாரு? அதை சொல்லுங்க. ஏன்னா உங்கள மாதிரி தற்குறிகள் நிறைய இடத்துல தோத்தாரு. உங்கள மாதிரி தற்குறிகள் உங்கள மாதிரி தற்குறிகள் நிறைய பேர் இருக்கறாங்க. உங்கள மாதிரி தற்குறி நிறைய பேர் இருக்கறாங்க. உங்கள மாதிரி தற்குறி நிறைய பேர் இருக்கறாங்க. 5 minutes சார், அல்டிமேட் உங்கள மாதிரி தற்குறி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. தற்குறி நிறைய பேர் இருக்கறாங்க. உங்கள மாதிரி ஐயோ தற்குறி எல்லாம் சொல்ல வேணாம் சார். அப்ப உண்மை ஏங்க அவர் கேட்டதுக்கு உண்மையை சொல்லணும்ல. பின்ன அக்ஷிதா அவர் கேக்குற கேள்விக்கு உண்மையை தற்குறி இருக்கு. தேவையில்லாம தற்குறி. இது பாருங்க, நீங்களே பாருங்க அக்ஷிதா, this is the way you not participate in this debate. தற்குறி வேணாம் சார், அந்த மாதிரி words யூஸ் பண்ண வேணாம் சார். இதெல்லாம் okay, you tell me unparliamentary. Why did Mr. MK Stalin lose the election? No, you tell me. Why did MK Stalin lose the election? You tell me English word. I will use. You answer. எதுக்கு MK Stalin lose பண்ண election சொல்லுங்க. Mr. Satyakumar ஏன் lose பண்ணாரு? Talk about democratic process here. Satyakumar, he didn't speak about it. You spoke about SOFA model. I explained you if you have a doubt what is there in SOFA, you go and check it.
சத்யகுமார் ஏன் தோத்து You go and check போனாரு? it. ஏன்னா சத்யகுமார் வீடு வீடா போய் நீங்க notice எம்கே ஸ்டாலின் ஏன் கொடுத்தாரு. தோத்தாரு? ஹரிஷ் சார், கொளத்தூர்ல ஹரிஷ் எம்கே சார், ஸ்டாலின் ஏன் தோத்தாரு? அவரோட உங்க personal பார்ட்டி battles, பிரசிடென்ட் ஏன் personal தோத்தாரு? political battles உங்க பார்ட்டி now. பிரசிடென்ட் ஏன் தோத்தாரு? It சொல்லுங்க. is not personal. It is not personal. It is political. No, why because are he you not? contested What in is election. personal? I'm asking about He the. You asked contested me. in I asked the same election. question to you. ஒரே ஒரு நிமிஷம் ஹரிஷ் சார், ஹரிஷ் சார் அல்டிமேட்லி மேண்டேட் யாருக்கு போயிடுச்சு? டிவி கேக்கு. அதனால நேச்சுரலா இன்னும் எம்எல்ஏஸ், நேச்சுரலா பார்ட்டிஸ் எல்லாரும் வின்னிங் சைடுக்கு போவாங்க. Akshita, ask why MK Stalin lost the election. Ask him why MK Stalin lost the election. 118 seats of 234 is the people's mandate. It is a structurally fractured mandate which is of hung assembly. If he has the guts, he should have dissolved the assembly and go and face the next election. If he is charismatic leader win பண்ணுவார் நினைச்சிருந்தாங்கன்னா hung assembly வேணான்னு போயிட்டு இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு சார் ஆனா திமுகவோட allies தான் போயிட்டு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அக்ஷிதா, தூய சக்தி தீய சக்தின்னு பேசின அதே தீய சக்தியினோட ஒரு பங்கத்துல இருக்கக்கூடிய வாக்கை எடுத்துட்டு போய் இவர் இப்ப தூய சக்தியை தீய சக்தியா மாத்திட்டாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க அக்ஷிதா? You are a learned journalist. How come you can bat for these fellows? சார் நான் யாருக்கும் பேட் பண்ணல. நான் No, யார் அப்ப நீங்க அப்ப you play the devil's advocate. Don't bat for them. Please give me a second. இப்போ எங்களோட ஒரு நிமிஷம் சார், நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க, கொஞ்சம் விடுங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் சத்யா சார், let Harish sir finish his point. இல்லனா it will be non stop back and forth. ஒரே ஒரு நிமிஷம் Harish sir. Opportunity to speak. இல்ல நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு. I'll get you speak. நான் சிம்பிளா கேக்குறேன் அக்ஷிதா. நான் ஒருத்தங்களை கண்டிப்பா பிடிக்கவே இல்லை, அவங்களுக்கு எதிராக தான் நான் வாக்களிக்க போறேன்னு மக்கள் வாக்களிச்சு அந்த இதுல இருந்து வின் பண்ணவனை தூக்கி கொண்டு நீ ஏன் ஆட்சி அமைக்கிறனா? அப்போ தீய சக்தின்னு சொன்ன அதே கட்சியில இருந்து வாக்க கொண்டு வந்து நீ ஆட்சி அமைக்கிறனா? How come you are a charismatic leader? You are an incompetent leader. If you have the guts, if you have the charisma, as your spokesperson is proclaiming, you should have gone to the people again. Structured in the structured mandate எனக்கு தேவையில்ல. மக்களே, நான் உங்களை கரிஸ்மாட்டிக் லீடர் வந்திருக்கிறேன், 108 கொடுத்தீங்க, எனக்கு 170 ஆக்குங்க அப்படின்னு மக்கள் மன்றத்துல போயிருந்திருக்கணும். எந்த தூய சக்தி தீய சக்தியோ அதே தீய சக்திகிட்ட இருந்து திருடி கொண்டு போற இவர் எவ்வளவு பெரிய துர்நாற்ற சக்தி. He is a stinking guy. Mr. Vijay is a stinking fellow. Sir, Satya sir, response கொடுங்க. Harish sir, please sir, ஏன் சார் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? உண்மைதான் உண்மைங்க. உண்மையை சொன்னா ஏங்க கசக்குது உங்களுக்கு? உண்மையை பேசுறீங்க. Okay sir, Satya sir. Akshita, I hope உண்மைக்கு வலி இருக்கும், உண்மையில வந்து வீரியம் இருக்கும். சரி Harish sir ஒரே ஒரு நிமிஷம் சார், Satya sir க்கு பேசட்டும். சொல்லுங்க. Let me answer. First, இந்த மாதிரி unparliamentary இந்த மாதிரி எனக்கும் பேச தெரியும். My party doesn't allow me to speak like this. I hope MK Stalin doesn't allow him to speak like this. Let this video go to Mr. MK Stalin. I myself will send it from the Kolattur constituency people. இதனால அவர் ஓட்டு தான் போகுது, MK Stalin ஓட்டு தான் போகுது. ஃபியூச்சர்ல இருக்கிற சீட்டும் தோக்க தான் போறாங்க அவங்க. Can he speak like this? தற்கூரின்னு சொல்றாரு. What is this? He says stinking guy. What is this? Is this the way he will speak? Is this the way DMK people are training the spokesperson? Is this the way? Sorry. This is not happening like a debate. The way he speaks, I'm sorry to say this. My party doesn't coach this way. We don't coach people. There is a way to speak. இல்ல நம்ம கண்டெம் பண்ணிட்டோம். தற்குறி வேர்ட் நம்ம சொல்லிட்டோம். இல்ல அது ஓகே இல்லன்னு நீங்க சொல்லுங்க சார். நான் திருப்பி சொல்றேன். தற்குறி. He has to apologize. தற்குறி. He has to apologize. Why I have to apologize? உண்மை சொன்னா கசக்குதா? This is the way DMK trains the spokesperson. சார் தற்குறி இல்ல சார், ஒரு இன்டெலெக்சுவல் பொலிட்டிக்கல் டிபேட் வைக்கலாம். இந்த மாதிரி ரியல் லாங்குவேஜ் ஏன் யூஸ் பண்ணனும் சார்? அப்ப அவங்கள ரீல்ல மாத்த சொல்லுங்க. உண்மையை பேச சொல்லுங்க. நீங்க தீய சக்திங்க போது நாங்க துர்நாற்ற சக்தின்னு சொல்றது உங்களுக்கு வலிக்குதா? சரி நீங்க மிஸ்டர் சத்யகுமார் நீங்க பண்றது துர்நாற்ற அரசியல். நீங்க பண்றது துர்நாற்ற அரசியல் தான். பாருங்க, தீய சக்திட்ட இருந்து 8 எம்எல்ஏவை களவாடிட்டு துர்நாற்ற அரசியல் தான். நீங்க துர்நாற்ற அரசியல். சத்யா சார் உங்க ரெஸ்பான்ஸ் ப்ளீஸ். கொஞ்சம் இன்டெலெக்சுவல் பொலிட்டிக்கல் டிபேட் வைக்கலாம் சார் ப்ளீஸ். இவர்ட்ட என்னங்க இன்டெலெக்சுவல் பேசுறது? துர்நாற்ற அரசியல் பண்றவங்க என்ன சார் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? ஒரே ஒரு நிமிஷம். சத்யா சார் சொல்லுங்க. Should I speak, Akshita? Please. பேசலாமா?
சார் ஃபுல் பேசுறதுக்கு சைலன்ஸ் அவரோட உங்களுக்கு. permission வாங்கணுமா? ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். இல்ல Yes, பேசுங்க சார். இந்த மாதிரி அன்டெமோக்ராட்டிக்கா இருந்ததுனால தான் அவங்க allies விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு Hello. மத்த ஸ்போக்ஸ் பர்சனே இப்படி பேச விட மாட்டேங்கிறாருன்னா alliesல இருந்த மத்த கோயலேஷன் இருந்த பார்ட்னர்ஸ கோயலேஷன் இந்த பார்ட்டியை எப்படி ட்ரீட் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. சார் ஹிட்லர் இதே தான் மாதிரி வந்து treat அரை மணி நேரமா பண்ணிருக்காங்க. அதனால தான் பேசுறீங்க. விட்டுட்டு ஓடி வர்ற அரை வந்துட்டாங்க. மணி நேரம் ஏங்க வந்து அரை மணி விட்டுட்டு நேரமா தான் இவ்வளவு வந்துட்டாங்க. லெக்சர் தான். சரி போயிட்டு Share in போறாங்க. power, share in governance. You didn't have the உங்கள மாதிரி you didn't have the துர்நாற்ற you உங்கள didn't மாதிரி have the துர்நாற்றக்காரங்க you கூட didn't have ஸ்டிக் the பண்ணனா ஸ்டிக் courtesy பண்ணிட்டோம். or you didn't have the heart to give them the power. சரி சரி. யார் நீங்க வந்து பவர் power கொடுத்து நல்லபடியா கொடுக்குறாங்களோ, யார் வச்சுக்கோங்க. வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களோ டெஃபினட்டா allies அங்க தான் மூவ் ஆவாங்க. That's the மிஸ்டர் point. சத்யகுமார். நீங்க சத்யகுமார் சார். தேவையில்லாம அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து allies வந்து இந்த மாதிரி பேசுறீங்க, அன்பார்லிமெண்டரியா பேசுறீங்கன்னா ஏங்க நாங்க உங்க அலைஸே party பேசுறோம். doesn't உங்கள coach தான் that way. பேசுறோம். My party உங்கள doesn't தாங்க coach that பேசுறோம். way. தாவேக்காவை தாங்க பேசுறோம். People are seeing. தாவேக்கா என்ற துர்நாற்ற People are seeing. சக்தியை தான் பேசுறோம். தாவேக்கா Ultimate- என்கிற துர்நாற்ற சக்தியை தான் பேசுறோம். அலைஸ பத்தி பேசல. தாவேக்கா என்கிற துர்நாற்ற சக்தி, the stinking smelly force ஹரிஷ் in சார். தமிழ்நாடு. அவங்க ஹரிஷ் சார் என்ன சொல்றீங்க சார்? இது பீப்புள்ஸ் மேண்டேட் இருக்கா இல்லையா? விஜய்க்கு பீப்புள்ஸ் மேண்டேட் இருக்கா இல்லையா? How come People people's mandate is speaking against the 108? people. Oh, மக்களுக்கு come அகைன்ஸ்டா on. பேசிட்டு இருக்காரு. சார் சார் நீங்க என்னதான் ஸ்பின் மக்களுக்கு பண்ணுங்க. against-ஆ பேசிட்டு இருக்காரு. I am not falling to your prey. Come on மக்கள் man. கொடுத்த ரெஸ்பெக்ட் சார் மக்கள் கொடுத்த ரெஸ்பெக்ட் பீப்புள்ஸ் எலெக்ஷன் மேண்டேட் பீப்புள்ஸ் வெர்டிக்ட் விஜய்க்கு இருக்கா they are not இல்லையா able to சார்? take it. சேகர் சார்ட்ட கேளுங்களேன். People's mandate 108 and stealing others. சரி சேகர் சார், violation. சேகர் சார் சொல்லுங்க. அக்ஷிதா, 108 கேளுங்க சேகர் சார்ட்ட கேளுங்க. Whatever அவர் தற்கொலை சரி, சொல்றது எல்லாம் கரெக்டான்னு என்ன கேளுங்க. சொல்றாரோ, சேகர் சார் என்ன சொல்றாரோ நான் அக்செப்ட் தற்கொலைன்னு பண்ணிக்கிறேன். அவர் சொன்னது Stealing- கரெக்டான்னு கேளுங்க சேகர் சார் stealing கிட்ட. அதெல்லாம் தூர விடுங்க. என்கிட்ட இருந்து 8 எம்எல்ஏ அதெல்லாம் இல்ல, கேளுங்க. சார் எல்லாரும் சார் எல்லாரும் சேகர் சார் மிடில் போடுறீங்க. சேகர் சார் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பீப்புளோட மேண்டேட் எந்த சைடுல இருக்கு? ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்கா இல்லையா என்ன சொல்லுங்க? இல்ல ஒரு ஹங் அசெம்பிளி வந்ததுன்னா, ஒரு தொங்கு சட்டசபை வந்தாலே அது அவுட் கோயிங் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து இருக்குன்னு தான் எடுத்துப்பாங்க. ஈவன் இஃப் தெர் இஸ் நோ கிளியர் மேண்டேட். அதாவது ஒரு ஹங் அசெம்பிளி வந்து அட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வராம போச்சுன்னா, எது இன்கம்பென்ட் கவர்மெண்ட்டோ, அப்போ அந்த மேண்டேட் வந்து அது அந்த இன்கம்பென்ட் கவர்மெண்ட்டுக்குன்னு கிடையாது. எந்த கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் வந்திருக்கோ அது பக்கத்துல இருக்குது தான் தெரியுது. அது ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு திமுகவுக்கு வருத்தம் என்னன்னா, எந்த கட்சிகளை இவங்க அனுப்பிச்சு வச்சேன்னு சொன்னாங்களோ அந்த கட்சிகள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது என்ன, ஏன்னா இப்ப பாருங்க, இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் தலைவரே சொன்னாரு, இப்ப டிஎம்கே கூட்டணி இல்லைன்ட்டாரு. இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு ஏன்னா முதல் அதிர்ச்சி காங்கிரஸ் கட்சி செய்தது. காங்கிரஸ் கட்சி இந்த இடத்துல பேரம் பேசி அதிகமா சீட்டு வாங்கி ஒரு ராஜ்யசபா வாங்கி தேர்தல் முடிந்த பிறகு அந்த பக்கம் போனது முதல் அதிர்ச்சி. ஏன்னா இது ஒரு பெரிய துரோகமா நினைக்கிறாங்க. அது நியாயமா நினைக்கிற விஷயம் தான், அது தப்பு இல்லை. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, இவங்கள யாரு போக மாட்டான்னு நினைச்சோம் அவங்களே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது இவங்களால ஏத்துக்க முடியல. மனசுல ஒரு கசப்பு வந்திருக்கு. அந்த கசப்பை ரொம்ப அழகாக ஹரிஷ் வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா காமிக்கிறாரு. பட் அதே நேரத்துல இப்போ அடுத்தது வந்து உடனடியாக பாருங்க, விஜய் அரசு இப்ப 40-45 நாள்ல எடுத்த முடிவுகள், இந்த சாராய கடையை மூடுறது, அப்புறம் இந்த தனியார் சிக்கப் படை, பெண்கள் பாதுகாப்புக்கு செய்வது, ட்ரக்குக்கு அகேன்ஸ்டா நடவடிக்கை, அப்புறம் லா அண்ட் ஆர்டர் 2 நாளா மீட்டிங் நடக்கிறது, நேத்திக்கு இன்னைக்கு நடக்கிறது, எல்லா மாவட்ட செயலாளர்கள் எஸ்பி எல்லாம் வச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக 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 அட்மினிஸ்ட்ரேஷன் விஜய் கண்ட்ரோல்ல வந்துட போறது. இது வந்த பிறகு வரப்போற அரசியல் ஒன்றும் கஷ்டமா இருக்கும். அதே நேரத்தில் இப்போ உடனடியாக அடுத்த ஒரு ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு எதிர்கட்சி அரசியலுக்கு அவ்வளவு ஸ்கோப் கிடையாது. அதனால இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தவிர்த்து அதிமுக இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்து ஒரு ஒற்றுமை பண்ணி இல்லன்னு சொல்றீங்க சார்? ஹார்ஸ் ட்ரேடிங் அப்ப என்ன சிபிஎம் எம்எல்ஏ ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணாங்களா? பணம் வாங்கிட்டாங்களா? அதிமுக எம்எல்ஏஸ் நான் சொல்றேன். இல்ல அதிமுக எம்எல்ஏ பணம் வாங்கினா அமைச்சருக்குள்ள வரலையே, அவங்க எங்க வந்தாங்க? இப்ப எல்லாம் ரிசைன் தான் பண்றாங்க. அதாவது உடனடியா அமைச்சர் ஆயிருக்கணும்ல, அமைச்சர் ஆலியே. சரி, அதாவது ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அவங்க இந்த பக்கம் வந்தாங்க, உடனடியே பதவி கிடைச்சது, பதவியே கிடைக்கல. அதுக்கு மேல அவங்க எல்லாரும் ராஜினாமா தானே செய்யறாங்க. அப்ப ராஜினாமா செய்து வரும்போது என்ன அர்த்தம்? தைரியமா என்ன இருக்காங்க, இன்னைக்கு மக்கள் வந்து விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சான்ஸ் நிறைவேற்கிறவரை மக்கள் வந்து இப்ப மாத்த போறதில்ல அவங்க முடிவை. என்ன கேட்டீங்கன்னா இன்னும் 2 ஆண்டு காலம் பெரிய மாற்றம் இருக்காது. அதே நேரத்தில்
அதுவும் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹரிஷ் ஒரு சேலஞ்ச் விட்டாரு, ஏன் அவர் எல்லாம் போக கூடாதுன்னு. அதுக்கு விஜய் தயாராறாரு. இந்த ஏதாவது வம்பு வந்ததுன்னா உடனே நேரா மக்கள்கிட்ட போவாரு. ஏன்னா ஒரு தடவை ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அசெம்பிளிலே சொன்னாரு, எனக்கு கொடுத்தீங்க, இன்னும் கொஞ்சம் சீட்டு கொடுத்துருக்கலாம். அது அவையிலே சொன்னாரு. இப்போ அப்படி இருக்கும் பொழுது அல்டிமேட்லி நாளைக்கு அந்த மீட்டிங்ல கன்ஃபர்மேஷன் வரும், எந்த பார்ட்டிஸ் எந்த சைட்ல இருக்காங்கன்னு. தாவேகா சைட்ல இருக்காங்களா இல்ல திமுகவோட அலையன்ஸ்ல இப்போ கூட இருக்காங்களா இல்லையான்னு அதுக்கப்புறம் தெரியும் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னு. ஆனா இப்போதுக்கு எங்களோட இருங்க, நெக்ஸ்ட் டாபிக்கு கூட போகலாம். ஏன்னா ஹரிஷ் சார் மென்ஷன் கூட பண்ணாங்க, முதலமைச்சர் விஜய் நேத்து ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளோட ஒரு முக்கியமான ரிவ்யூ மீட்டிங் கூட நடத்தினார். இந்த மீட்டிங்ல தமிழ்நாடோட லா அண்ட் ஆர்டர் நிலைமை, ட்ரக்ஸ்க்கு எதிரான கிராக் டவுன் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அதெல்லாம் முக்கியமான எஜெண்டா இருந்துச்சு. இந்த மீட்டிங்ல முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் என்னன்னா கிராக் டவுன் லா அண்ட் ஆர்டர் பத்தி, குறிப்பா பாக்ஸோ ஆக்ட் பத்தி பேசினாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் இமீடியட்லி உடனே ஃபைல் பண்ணிட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு. செகண்ட்லி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பத்தி கூட பேசினாங்க. அது முக்கிய ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு ஸ்கூல்ஸ்ல இருந்து வர கம்ப்ளைண்ட்ஸையும் டிலே பண்ணாம இமீடியட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இன்னொரு ஹைலைட் பண்ணாங்க அந்த மீட்டிங்ல. ட்ரக்ஸ் நெட்வொர்க்கை இம்மீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இன்னும் தீவிர ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். பிரமோத் மாதவ் இந்த ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட். ஜூலை 29, 2026 தொடங்கிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய கான்ஃபரன்ஸ், முதலமைச்சர் விஜய் தலைமையில் இந்த கான்ஃபரன்ஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜூலை 30, இன்னும் இப்போது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, இந்த கான்ஃபரன்ஸில் முதலமைச்சர் விஜய் ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஏன்னா இவங்க தான் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தையும் கண்காணிக்கிறதோ அந்த மாவட்டத்தில் இருக்க பல செயல்களை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டைரெக்ஷன்ஸை கொடுத்துருக்காரு. முதல் டைரெக்ஷன் என்னென்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் குழந்தைகளுக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பது தான் முதல் கடமை. இரண்டாவது என்னென்னா, எங்கேயாவது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றத்தை பற்றின இம்மீடியட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஆர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதை பற்றின நடவடிக்கை இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் உடனே நடந்தாகணும். மூன்றாவது என்னென்னா, தமிழகத்தில் தாவேகா அரசு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம், இங்கே நடக்கிற பல குற்றச் செயல்களுக்கு காரணம் போதை. அதனால் அந்த போதையை ஒழிப்பதற்கும் இந்த போதை ட்ரக் மெடிசன் சொல்கிறத கட்டுப்படுத்துவதற்கும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், எப்படி இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனுடன் முக்கியமான ஒரு கான்செப்ட், முதலமைச்சர் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான ஏதாவது ஒரு குற்றங்கள் நடந்துச்சுன்னா போக்சோ கேசஸ் அதெல்லாம் உடனே ஆக்ஷன் எடுக்கணும், உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இதுமான முக்கியமான பல டைரெக்ஷன்ஸையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் அசெம்பிளிலே சொன்னார், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது தான் முக்கியமான ஒரு விஷயம் என்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டம் ஒழுங்கை பற்றி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்கே யாராலையும் சகிச்சிக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இந்த 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி புதுசாக வந்துடல. இதெல்லாம் பல வருஷமாக இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமாக கண்டுக்காமல் விட்ட பிரச்சனைகள் தான். ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே. லா அண்ட் ஆர்டர் பற்றி கிரிட்டிசிசம் வந்திருக்கு தாவேகாக்கு. இந்த லாஸ்ட் 2 months கூட பல கேசஸ் பார்த்துருக்கோம். அதனால ஹரீஷ் சார் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, திமுக கூட ரொம்ப கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனால் இந்த மீட்டிங்கில் பார்த்தோன்னா அதுதான் ப்ரையாரிட்டி நம்பர் 1 முதலமைச்சருக்கு. அக்ஷிதா, I differ here because each and every government, எல்லா கவர்மெண்ட்மே கிரிமினல்ஸை ஊக்கப்படுத்துறது கிடையாது. எல்லா கவர்மெண்ட்ஸுமே கிரிமினலை நீங்க போய் கொலை பண்ணுங்க, ரேப் பண்ணுங்கன்னு யாரும் எந்த கவர்மெண்ட்டும் சொல்றது கிடையாது. I make sure that this government is also on that line அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. But one thing is how effectively or actively we are going and working towards bringing the books கொண்டு வர்றதுக்கு, அந்த ஜஸ்டிஸை நிலைநாட்டுறதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம பயணப்படுறோம் அப்படிங்கிறதா.
ஆனா சிம்பிளா ஒரு ரொம்ப எக்ஸாம்பிள் சீக்கிரமா ஜட்ஜ் பண்றோமா சார்? கொஞ்சம் சீக்கிரமா ஜட்ஜ் பண்றோமா? இப்போ என்ன 2 months ஆயிருக்கு? கவர்னன்ஸ் ஸ்டார்ட்ஸ் அட் day 1 at the 0 minute இல்லையா? கையெழுத்து போட்டு the oath of the secrecy எடுத்த நாள்ல இருந்தே கவர்னன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. law and orders comes into immediate effect. So I'm not getting into that. அந்த ஒரு டெக்னிகாலிட்டிக்குள்ள போகல. பட் இந்த கவர்மெண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்த 45 நாள்ல 497 கிரைம் அகெயின்ஸ்ட் விமென் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹேவ் பீன் புக். அதுல 18 to 19 பேர் தாவேகாவினுடைய உறுப்பினர்கள். ஐ கேன் நேம் ஒன் ஆஃப்டர் another. ஈவன் அங்க தூத்துக்குடியில ஒரு எம்எல்ஏ வந்து அவங்களுடைய பின்னாடி அந்த விமென் வந்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க மீடியா முன்னாடி. மிஸ்டர் சரவணன்ங்கிற தாவேகாவினுடைய எம்எல்ஏ இதற்கு பின்னாடி இருக்கிறாருன்னு அவரை ரிசைன் பண்ண சொன்னான்னு பார்த்தா அந்த விமன் ஹூஸ் அ டிவிகே ஃபங்க்ஷனரி அவங்கள டிஸ்மிஸ் பண்ணி இருக்கிறாங்க. சோ இப்பேற்பட்ட ஒரு ஆட்சி தான் நடக்குது. இப்போ த ரீசன்ட் எக்ஸாம்பிள் முந்தா நாள் நடந்தது பாருங்களேன். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொக்கைன் போன்ற ஒரு பவுடர், இட் இஸ் an alleged way, we are not அது வந்து கன்க்ளூஷனா எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. பட் if the government is acting in a premature way இல்லாம ஒரு ப்ராப்பரான கவர்மெண்டா இருந்தா என்ன பண்ணணும்? இமீடியட்டா அந்த எம்எல்ஏவோ இல்ல மினிஸ்ட்ரியோ ஸ்டெப் டவுன் பண்ண வச்சுட்டு ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை நடத்தி மக்கள் மன்றத்துல அதற்கான ஒரு உண்மைத்தன்மையை கொண்டு வரணுமா இல்லையா? ஆனா 5 நாள்ல இப்பேற்பட்ட ட்ரக்கு அவேர்னஸ்க்காக அவர் ஓடி முடிச்ச அடுத்த அரை மணி நேரத்துல இந்த வீடியோ சர்ஃபேஸ் ஆகுது. சரி சத்யா சார், எசென்ஷியலி இன்டென்ட் இருக்கு, முதலமைச்சர் கரெக்ட் மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா இந்த 2 கேஸ் எல்லா வாட்டி திமுக இந்த 2 கேஸ் தான் மென்ஷன் பண்றாங்க. ஏன்? ஏன்னா தாவேகா இதுல ஆக்ஷன் எடுக்கல. அக்ஷிதா, நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 40 days ஆயிருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் த லா அண்ட் ஆர்டர் இஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஆல்சோ த லெஜிஸ்லேட்டர். இங்க நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து சார்ஜ் எடுத்ததுனால இருந்தே முதல் ப்ரையாரிட்டியா உமன் சேஃப்டியும் சில்ட்ரனோட சேஃப்டியும் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து பர்வேசிவ் எஃபெக்ட் என்னன்னா, போன கவர்மெண்ட்ல வந்து லா அண்ட் ஆர்டர் இல்லாததை நீங்க 10 நாள்லயோ ஏன் 60 days கூட சரி பண்ண முடியாது. காரணம் வந்து பர்வேசிவ் எஃபெக்ட். லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களுக்கு தெரியும். அது ஒரே டைம்ல எல்லா நெட்வொர்க்கும் பர்ஸ்ட் பண்ண முடியாது, ஒரே டைம்ல எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஒன் மோர் திங் ஆல்சோ ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து எது பண்ணாலுமே தாவேகாவோட உறுப்பினர் அப்படின்னு ஈஸியா சொல்ற அளவுக்கு வரதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் தான் பார்ட்டி ஜாயின் பண்ணுவாங்க. அது நீங்க பார்ட்டி மெம்பர்ஷிப் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே வந்து ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது பார்ட்டியில வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. கிரைம்ங்கிறது இட் இஸ் நாட் வெதர் தே பிலாங் டு ஒரு இந்த பார்ட்டியா அந்த பார்ட்டியா இல்ல. கிரைம் பண்ணியிருந்தா எஃப்ஐஆர் போடுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. கமிங் பேக் டு வாட் எவர் இஸ் த அலிகேஷன் தட் இஸ் லெவலிங், அதுக்கான டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கு. டிஎம்கே உடைய பிரச்சனை என்னன்னா, அப்போசிஷன்ல இருக்கும் பொழுது இம்பேஷண்டா இருப்பாங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பேஷண்டா இருப்பாங்க. சார், ஆனா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா நீங்க சொல்றீங்க. இந்த சரத்குமார் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அங்க எங்க இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி என்னமே அனௌன்ஸ் பண்ணல சார். அக்ஷிதா, how do you know there is no inquiry going on? சார், அனௌன்ஸ் பண்ணல, அதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். நீங்க எல்லாமே அனௌன்ஸ் பண்ண பண்ண அவுட்ரேஜ் இருக்கு, எவ்ளோ கான்ட்ரோவர்சி இருக்கு, எவ்ளோ கேள்வி எல்லாரும் கேக்குறாங்க சோஷியல் மீடியால. அதுக்கு அப்புறம் ஒண்ணுமே அனௌன்ஸ்மென்ட் பண்ணலனா என்கொயரி பத்தி இல்லனா ஆக்ஷன் பத்தி நம்ம என்ன நினைப்போம் சார்? ஒண்ணுமே பண்ணல. I'll explain 2 instances. லாஸ்ட் கவர்மெண்ட்ல பொன்முடி அவர்கள் வந்து ஓசி பஸ்ன்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்து பெண்களை வந்து கொச்சையா பேசினாரு. அடுத்த நாளே தூக்கிட்டாங்களா? ஒரு வாரத்திலே தூக்கிட்டாங்களா? They had their own, let me answer. They have their own due process of law. They have their own opportunity of being heard. Principles of natural justice ஃபாலோ பண்ணி தான் அவங்களும் செயல்பட்டாங்க. நான் வந்து அது தவறு ரைட்டுக்கே வரல. அதே மாதிரி தான் ஒரு பார்ட்டியுமே ஒரு ஆஸ்பெக்ட்டுக்குமே ஒரு அலிகேஷன்ஸ் வச்சா ட்ரூவா இல்லையான்னு பார்க்காம, அது என்னன்னு தெரிஞ்சுக்காம they cannot take action. It's as simple as that. So ஒரு 3 days ஆயிருக்கு, 4 days ஆயிருக்கு. டெஃபினட்டா வரக்கூடிய நாட்கள்ல டியூ ப்ராசஸ் ஆஃப் லால இன்டர்னல் பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய டெமோக்ரஸியும் அஃப்கோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால இருக்கக்கூடிய ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணி அதுக்கான ஆஸ்பெக்ட்ஸ் எடுக்க போறாங்க. இதுல ஏன் இம்பேஷண்டா இருக்கணும்? ஏன் இம்பேஷண்டா இருக்கணும் என்னோட கேள்வி. 1000 பாக்ஸோ கேசஸ் 1000 பாக்ஸோ கேசஸ் வந்து டிஎம்கே ஆட்சியில இருந்தது. அப்பெல்லாம் டிஎம்கே பேஷண்டா இருந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி மேல ஆல்ரெடி அலிகேஷன்ஸ் இருந்து அரெஸ்ட் ஆறாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ வழக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ், அதுக்கு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்குறதுக்கான செயல்பாட டிஎம்கே செஞ்சாங்களா? அவங்க போட்ட கேஸ் தானே. சரி, நீங்க கூட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கீங்க. சோ ஹரிஷ் சார், உங்க ரெஸ்பான்ஸ். 5 நாளுங்க, 5 நாள் the CM is sleeping even without uttering a single word.
இது எப்படிங்க அவருடைய ஓன் மினிஸ்ட்ரி, அவரோட கேபினெட்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி மேல நேஷனல் லெவல்ல ஒரு டிபேட், அதுவும் ட்ரக்கோட மினிஸ்ட்ருக்கு சிஎம் வந்து அன்னைக்கு தான் மேரத்தான் ரன் பண்ணியிருக்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்னாட்டிங் ஆஃப் கொக்கைன் மாதிரியான பவுடர் சப்ஸ்டன்ஸை கொண்டு வந்து ஒரு அபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ சர்ஃபேஸ் ஆகுதுன்னா அது இன்னும் தெரியாது என்ன ஆச்சுன்னு தெரியாது சார். அந்த மாதிரி கன்க்ளூஷன். ஓகே அக்ஷிதா, நான் என்ன சொல்றேன், we let us give the benefit of the doubt to the minister itself. அது வந்து நிஜமாவே ஒரு டால்கம் பவுடராவே இருக்கட்டுமே, அது நாங்க பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், அது டால்கம் பவுடர் தான் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை மக்கள் மன்றத்துல கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு இன்னும் 5 நாள் இல்ல 50 நாள் ஆனாலும் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா மிஸ்டர் சரவணனுக்கு எதிரா, ஒட்டுமொத்தமா எம்எல்ஏ சரவணனுக்கு எதிரா அந்த பெண் வந்து அவ்வளவு கதறிக்கிட்டு இருக்காங்க. என்னை வந்து செக்ஷுவல் ஃபேவருக்கு யூஸ் பண்ணாரு அப்படின்னு, வேலை வாங்கி தருவதாக தாவேகாவினுடைய ஒரு எம்எல்ஏ மேல தாவேகாவினுடைய ஒரு விமன் ஃபங்க்ஷனரி இவங்க என்ன பண்ணாங்க, தாவேகாவினோட விமன் ஃபங்க்ஷனரியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தாவேகாவினோட எம்எல்ஏ என்ன சுத்திக்கிட்டு இருக்காரு. இது அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி ஆயிடுச்சு சத்யா சார். இது ஏன் பிரைம் அஃபேஸ் இல்லையா? ஒரு விமன் விக்டிமே வந்து கதறாங்க மீடியா முன்னாடி, இது பிரைம் அஃபேஸ் எவிடன்ஸ் இல்லையா? ஒரு சிஎஸ்ஆர் போடுறதுக்கு உங்களுக்கு வலிக்குதான்னு கேக்குறேன். அப்போ அல்டிமேட்லி இந்த இன்சிடென்ட் ஹரிஷ் சார் சொல்றாங்க இது அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி ஆயிடுச்சு. நீங்க மாற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அப்படின்னா திமுகவோட கம்பேர் பண்ண முடியாது இல்ல? நீங்க இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பீங்க, அதனாலதான் இவ்வளவு பேர் ஓட் பண்ணாங்க உங்களுக்கு. திமுக வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா we will receive it. அதுக்கான டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணி தான் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். 2 ஆஸ்பெக்ட். திமுக அலிகேஷன் வச்சுட்டு தான் இருக்க போறாங்க, பிகாஸ் தேர் இம்பேஷண்ட், தேர் நாட் எஃபெக்டிவ் அஸ் அன் ஆப்போசிஷன் பார்ட்டி ஆஸ் வெல். 2வது, டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாம எந்த ஆக்ஷனும் எங்களால் எடுக்க முடியாது. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 5 days ஆச்சுன்னு சொல்றாரு, அந்த எபிசோடு வந்து 5 days ஆச்சுன்னு சொல்றாரு. நான் கேட்கிற சிம்பிள் கொஸ்டின், செந்தில் பாலாஜி 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கே நேரு மேல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டிவிஎஸ்சி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னாங்க, பண்ணீங்களா? டைரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா? டிஜிபி அப்பாயின்மெண்ட், தமிழ்நாட்டுல டிஜிபி அப்பாயின்மெண்ட் இல்லாம இருந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட் செட் த சேம், சுப்ரீம் கோர்ட் செட் த சேம். டிட் யூ அப்பாயிண்ட் டிஜிபி? why you didn't do it? why are not அது பிரசிடென்ட்ஸே கிடையாது. நீங்க லா படிச்சிருக்கீங்க, அதேதான் சொல்றேன் நானு. நீங்க வந்து இப்ப வந்து 5 நாள் என்னாச்சுன்னு கேக்குறீங்கல்ல, அதே क्वेश्चन தான் நானும் கேக்குறேன். we are following due process of law. நீங்க கேக்குறதுக்கு பதில் கட்டாயமா வரும். சரி, உண்மையான அலிகேஷன் கிடையாது. 2 மாசமா ஒரு விக்டிம் மீடியா முன்னாடி கதறாங்க, அது கூட உங்களுக்கு பிரைம் ஃபேசி கிடையாதுன்னா what kind of lawful law you are dealing with? Every law has its own course. The executive has taken action. If you have reservations, please go to the court. Simply சொல்லிருங்க, women victim வந்து கதர்னா கூட நாங்க please understand, we have formed a Singapen task force. We are taking all the steps to ensure that we protect. சரி, சிங்கப்பெண் கான்ஸ்டபிளே வந்து ஹராஸ் பண்றாங்கன்னு சில ரிப்போர்ட்ஸ் ஆயிருக்குது. சிங்கப்பெண் கான்ஸ்டபிள் நைட் டியூட்டில இருக்கிறவங்களே தாவேகாவினுடைய kindly go to the court. Kindly go to the constitutional court. சரி சார், இப்போ டைம் இல்ல எனக்கு கிளியர்லி. இப்போ priority number 1 முதலமைச்சர் விஜய்க்கு அவங்க சொல்லியிருக்காங்க லா அண்ட் ஆர்டர் தான். ஆனா இப்போ பார்த்தாலும் திமுக ஆட்சியில கூட இதே தான் கான்ட்ரவர்சி இருந்துச்சு. லா அண்ட் ஆர்டர் பத்தி என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, கிராக் டவுன் இருக்குமா இல்லையா, அதே கான்ட்ரவர்சி இப்போ கூட நடக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு. ஆனால் தேங்க்யூ வெரி மச் ஹரீஷ் சார், சத்யா சார், எங்களோட இந்த ப்ராட்காஸ்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. இப்போ இன்னொரு முக்கியமான அப்டேட். தமிழ்நாட்டில் இப்போ என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ நின்று எல்லா பஸ்ஸஸ் தமிழ்நாட்டில் ஏசி பஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கன்ஃபார்ம் கூட பண்ணியிருக்காங்க இந்த இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு. எந்த பஸ் ப்ரொக்யூர் பண்ணோன்னா ஏசி பஸ் மட்டும். இது ஆஃப்கோர்ஸ் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நான் சென்னையில் இருந்தேன். ஸோ அதனால தெரியும் எவ்வளோ ஹீட் இருக்கும், எவ்வளோ சம்மர், எவ்வளோ எஃபெக்டாக இருக்கும்னு. அதனால தான் இது ரொம்ப பெருசாக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. தவிர்க்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டெப் ஏன் எடுத்திருக்கோன்னு, ஏன்னா பீப்புளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கணும், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எல்லாருக்கும் பஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கணும்னு.
தமிழக முதலமைச்சர் அவர் சொன்ன முதல் வார்த்தையே குக்கிராமமும் மாநகரும் இணைக்க வேண்டும், எங்கேயுமே இணைப்பு இல்லைங்கிறது இருக்கக்கூடாது. அவரோட முதல் கொள்கையை அதான் வச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் சொன்னது நான் செல்லுமாறு பேருந்துகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த பேருந்தில் அவர் பிரயாணம் பண்ணிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அடுத்த கோரிக்கை அந்த பஸ்ஸிலே சொன்ன ஒரே வார்த்தை, இனி தமிழக மக்கள் ஏசி பேருந்தில் போகணும். அதற்காக அந்த இனி வாங்கப்படும் பேருந்துகள் எல்லாமே ஏசி பேருந்தாக வாங்கன்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இனி தமிழ்நாட்டு மக்களை ஏசி பேருந்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல விருப்பமாக இருக்காரு. இப்போ மேகேதாட்டு விவகாரத்து வருவோம். இது கர்நாடகாவும் தமிழ்நாடுவுக்கும் இதில் நீண்ட நாட்களாக நடந்து வர முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனால் இப்போ இந்த விவகாரம் இன்டர்ஸ்டேட் இஷ்யூ மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசியத்தில் கூட புதிய ஒரு விவாதத்தை ஆயிருக்கு. இப்போ என்ன ஆயிருக்கு? பிஎம்கேயோட லீடர் அன்புமணி ராமதாஸ் காங்கிரஸோட ராகுல் காந்தி கிட்ட நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் பற்றி தொடர்ந்து பேசுகிறீங்க, ஆனால் தமிழ்நாடுவுக்கு முக்கியமான மேகேதாட்டு விவகாரத்தை ஒன்றுமே பேசலைன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கருத்து பார்த்துட்டு இப்போது காங்கிரஸ் கூட ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு புது காங்கிரஸ் தலைவர் இருக்காங்க, மாணிக்கம் டகோர். அவங்க கூட ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேகேதாட்டு விவகாரம் பற்றி. பிரமோத் மாதவோடு ரிப்போர்ட் பாருங்க. மேகதாது மேலே அணை கட்ட போகிறோன்னு கர்நாடக அரசு சொன்ன பிறகு மறுபடியும் அந்த பிரச்சனை திரும்பவும் தமிழ்நாட்டில் பூதாகரமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. இதில் ரீசன்ட் டெவலப்மெண்ட்டாக அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்துட்டு ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு, இதனால் 12,500 ஏக்கர் காட்டு பகுதி, அதாவது புலி மற்றும் யானைகள் வாழக்கூடிய அடர்ந்த காட்டுப்பகுதி அழியதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் ராகுல் காந்தி இதே மாதிரி ஒரு பிளான், கிரேட்டர் நிக்கோபார் அப்படின்ற ஒரு பிளானை வந்து ஆண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் பண்ண போகும்போது அதை கடுமையாக எதிர்த்தார், வீடியோலாம் போட்டார். ஸோ அங்கேனா ஒரு மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதும், தமிழ்நாடுன்னு போது ஏன் இன்னொரு மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் ஒரு பெரிய கேள்வியை வச்சுருக்காரு. இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா அதுக்கு 5250 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுது. நிலம்னா என்ன? அதில் 12,500 ஏக்கர் வனப்பகுதியை அழிச்சு தான் இந்த மேகதாது அணையை கர்நாடகா கட்ட முடியும். அப்போ நினச்சி பாருங்க, 12,500 ஏக்கர் வனப்பகுதி, ஃபாரஸ்ட் லேண்ட், பிரைம் ஃபாரஸ்ட் லேண்ட், காட்டை அழிச்சு இவங்க மேகதாது டேமை கட்ட போகிறாங்களாம். திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் அந்த தீவில் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் எதிர்த்தார். ஏன்னா அவர் சொன்ன காரணம் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கும், என்விரான்மெண்ட் பாதிக்கும், பெரிய பெரிய காடுகள்லாம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி தான் ராகுல் காந்தி அதை எதிர்த்தார். நான் கேட்குறேன் மரியாதைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னோட கேள்வி, 12,500 ஏக்கர் வனப்பகுதி, ஃபாரஸ்ட் லேண்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட், அங்கே புலிகள், யானையிலிருந்து எல்லா வன விலங்குகள்லாம் இருக்குது. அந்த 12,500 ஏக்கர் அழிக்கிறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் விடுவாரா, ஏற்றுப்பாரா? இதுக்கு பதிலாக மாணிக்கம் டகோர், தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவர், என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இதில் ராகுல் காந்தியை இழுக்கிறீங்க? இங்கே வந்துட்டு ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, தமிழக காங்கிரஸ் கேடர்ஸோடைய எண்ணம் என்னவோ அது மாதிரி தான் செயல்படும். அதனுடன் தமிழகத்துடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம். இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிட்டு ஏன் இதுக்குள்ள ராகுல் காந்தியை இழுக்கிறீங்கன்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை திரும்ப வைக்கிறார். அன்புமணி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி மேகதாதுல வனம்லாம் அழிய போகுது, அந்தமான்ல இருக்க அந்த மாதிரி அதுக்கு மட்டும் குரல் கொடுத்தார், இது கொடுக்க மாட்டார். இது என்ன? ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யணும் அவர் சொல்றாரு. நாங்க எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம், மேகதாது அணை கட்டக்கூடாது, கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட எங்க அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வார்த்தையை சொல்லணும்னா ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை. அது மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் நிலையில நாங்க தெளிவா இருக்கோம். இதுக்கு நடுவுல நீங்க எதுக்கு அன்புமணி அவர்களை மோதிக்கு ஜாலரா அடிக்கிறோம் சொல்லிட்டு ராகுல் காந்தி எழுத்து விடுறிய? ஆனால் மேகதாதுல அணை கட்டியே தீருவோம், ஏன்னா மேகதாதுல அணை கட்டினா தான் அங்கே பெங்களூருக்கு தண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு, குறிப்பாக முதலமைச்சர்
DK சிவகுமார் திரும்ப சொல்லிட்டு தான் வரார். ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே. இந்த நிகழ்ச்சியில் பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.